ஓகே கண்ணு, நெக்ஸ்ட்டு சாப்டர் வந்து 4th சாப்டர் ஜியாமெட்ரி பார்க்க போகிறோம். இதில் வந்து தியரிட்டிக்கல் இருக்கும் கண்ணு, அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி இருக்கும். ஓகே, இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா சிமிலாரிட்டி அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ சிமிலாரிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம 2 ஃபிகர்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2 ஃபிகர்ஸும் வந்து பார்க்குறதுக்கு சேஃப் வந்து ஒரே மாதிரி இருக்கும், பட் சைஸ் எப்படி இருக்கும்னா டிஃபராக இருக்கும். ஓகேங்களா, சேஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், பட் சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃபராக இருக்கும். அப்போ வந்து பார்த்தோன்னா 2 ஃபிகர்ஸ் ஆர் செட் டு பி சிமிலர் இஃப் எவரி எக்ஸ்பெக்ட் ஆஃப் ஒன் ஃபிகர் இஸ் ப்ரொபோஷனல் டு அதர் ஃபிகர். ஒரு ஃபிகரும் அதர் ஃபிகருக்கும் ப்ரொபோஷனலாக, அதாவது ரேஷியோஸ் தான் ஈக்குவலாக இருக்குமா ஒழிஞ்சு, பட் அந்த சைடோட லென்த் வந்து எப்படி இருக்குதுன்னா நாட் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, அப்போது உங்களுக்கு சிமிலர் அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது சேஃப் வந்து ஒரே மாதிரி இருக்கும், பட் சைஸ் எப்படி இருக்குன்னா டிஃபராக இருக்கும். ஓகேங்களா, சரி. இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னால் நான் பாருங்கள் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ 2 ட்ரையாங்கிளும் ஒரே மாதிரி ட்ரையாங்கிள் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் ட்ரையாங்கிள் இதுவும் ட்ரையாங்கிள் தான். சேஃப் வந்து பாருங்கள், இது சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. ஓகேங்களா, சரி. இப்போ நான் இங்கே போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ட்ரையாங்கிள்னால் என்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ 2 ட்ரையாங்கிளும் சிமிலராக இருக்குது அப்படின்னா இந்த 2 ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அதே மாதிரி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா, அது என்ன மீன்ஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் அப்படின்னா ஒன்றும் இல்லை கண்ணு, இப்போ இந்த இடத்துல ஆங்கிள் இருக்குல்லவா, இந்த ஆங்கிள் இதே இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள், இதுதான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். நான் அதான் 1 1 2 2 3 3 போட்டிருக்கேன். அப்போ ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் ஈக்குவல், அதே மாதிரி ஆங்கிள் பியும் ஆங்கிள் கியூவும் ஈக்குவல், ஆங்கிள் சியும் ஆங்கிள் ஆரும் ஈக்குவல். ஓகேங்களா, போட்டிருக்கேன். அடுத்து வந்து பார்க்குறப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் ட்ரையாங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைடு, அதாவது லென்த்து வந்து பார்த்தோன்னா நமக்கு நாட் ஈக்குவலாக இருக்கும். இது ஏபியோட லென்த்தும் பிக்யூவோட லென்த்தும் நாட் ஈக்குவலாக இருக்கும், அதே மாதிரி பிசியும் கியூஆரும் நாட் ஈக்குவலாக இருக்கும், ஏசியும் பிஆரும் லென்த் வந்து இஸ் நாட் ஈக்குவல். பட் எது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ரேஷியோஸ் ஈக்குவல். ரேஷியோ மீன்ஸ் கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோ. கரஸ்பாண்டிங் சைடு அப்படின்னா இப்போ இந்த ஏபிக்கு கரஸ்பாண்டிங் சைடுனா இதே இடத்துல இருக்கக்கூடிய இந்த சைடு, அப்போ ஏபி டிவைடட் பை பிக்யூ. அடுத்த கரஸ்பாண்டிங் சைடு பார்க்குறப்போ பிசி டிவைடட் பை கியூஆர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கரஸ்பாண்டிங் சைடு சிஏ இஸ் ஈக்குவல் டு ஆர்பி, இல்லை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிஆர், எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல் அல்லது ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, எப்போ 2 ட்ரையாங்கிளும் சிம்லராக இருந்தால், அங்கே பாருங்கள் சிம்லர் போட்டிருக்க இந்த சிம்பிளுக்கு பேர் தான் நமக்கு என்னென்னா சிம்லர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, 2 ட்ரையாங்கிள்ஸ் சிமிலராக இருந்ததுன்னா நான் இங்கே எழுதியிருக்க பாருங்கள் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள் சேம் சேஃப் பட் நாட் சேம் சைஸ், அதாவது சேஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும், பட் சைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃபராக இருக்கும். ஓகேங்களா, சரி. அப்போது நமக்கு இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸில் இப்போ நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு போட்டிருக்கோம். இப்போ கொஷினில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிவனில் கொடுத்துருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்லணும். ஸோ அந்த சிமிலர்னு சொல்கிறதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா கிரியரிட்டி சிமிலாரிட்டி, அதாவது சிமிலாரிட்டியோட விதிகள் என்ன, கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஏஏ கிரிட்டீரியன் ஆஃப் சிமிலாரிட்டி. அது என்ன ஏஏ, ஏன்னா ஆங்கிள்னு அர்த்தம், இதுவும் ஆங்கிள். அப்போ 2 ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா 2 ட்ரையாங்கிளில் 2 ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா நம்ம அதை என்னென்னு சொல்கிறோன்னா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் சொல்கிறோம். எந்த ப்ராப்பர்ட்டி பிரகாரம், ஏஏ சிமிலாரிட்டி பிரகாரம் பாருங்கள் அதை எழுதியிருப்பேன். இஃப் 2 ஆங்கிள்ஸ் ஆஃப் one triangle are respectively is equal to 2 angles of another triangle. ஓகேங்களா, 2 ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய 2 ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா then the 2 triangle are similar. ஓகேங்களா, அப்போ ஏஏ கிரிட்டீரியன்னா 2 ட்ரையாங்கிள் நம்ம ஈக்குவல்னு காமிச்சிட்டோம் அப்படின்னா அந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் எஸ்ஏஎஸ். எஸ்ஏஎஸ்னால் என்னென்னா எஸ்னா சைடு, ஏனா ஆங்கிள், இதுவும் சைடு. அப்போது சைடு ஆங்கிள் சைடு இந்த இது ப்ராப்பர்ட்டி நம்ம எப்படி சொல்லுவோம்னா இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு வச்சுக்க கண்ணு. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எஸ்ஏஎஸ்னா இது ஒரு சைடு கண்ணு, இது ஒரு சைடு கண்ணு, இந்த 2 சைடும் கண்டெயின் பண்ணக்கூடிய இந்த ஆங்கிள். ஓகேங்களா, அதுதான் ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். இது 2 ட்ரையாங்கிளில் இந்த சைடு ஏ, அப்போ இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இந்த 2 சைடு கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோ எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம், எஸ்ஏஎஸ்னால் எங்கே வேணாலும் ஆங்கிள் இருக்கக்கூடாது. இப்போ இந்த 2 சைடு வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இது எஸ் இது எஸ், இந்த 2 சைடும் கண்டெயின் பண்ணக்கூடிய இந்த ஆங்கிள். ஓகேங்களா, எஸ்ஏஎஸ். அப்போ நமக்கு ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த சைடு கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோ, இந்த சைடு கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். பாருங்கள், இஃப் 1 angle of a triangle is equal to 1 angle of another triangle and if the sides including them
ஆர் ப்ரொஃபஷ்னல் தென் த டூ ட்ரையாங்கிள் ஆர் சிம்லர். ஓகேங்களா, எஸ்ஏஎஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்எஸ் கிரைட்டீரியா ஆஃப் சிமிலாரிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை கண்ணு, 3 sides, சைடு. அப்போ இந்த சைடோட ரேஷியோ, இந்த சைடோட ரேஷியோ, இந்த இந்த 3 சைட்ஸோட ரேஷியோஸும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த ட்ரிபிள்எஸ் ப்ராப்பர்ட்டி பிரகாரம் நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லிடலாம். பாருங்கள், இஃப் 3 sides of a triangle are proportional to the 3 corresponding sides of another triangle, then the 2 triangle are similar. if நம்ம ட்ரையாங்கிள் ஏபிசின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா டிஎஃப்னு கொடுத்தோம்னா அதை எடுத்து தான் நம்ம போடுறோம். ஓகேங்களா, சரி. இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ரொபோஷனல் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். இப்போ நம்ம ட்ரையாங்கிள் இதுதான் ஏபிசி, இதுதான் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். இப்போ கரஸ்பாண்டிங் சைடு போடுறப்போ ஏபி டிவைடட் பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை கியூஆர் இஸ் ஈக்குவல் டு ஏசி டிவைடட் பை பிஆர். ஓகேங்களா, வரிசையை நம்ம போட்டுக்கலாம். ஓகே கண்ணு, இப்போது நமக்கு 2 ட்ரையாங்குலர் சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் ரிசல்ட்ஸ்லாம் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம சம் போட போகிறோம். அந்த ரிசல்ட்டு தான் பார்க்க போகிறோம் கண்ணு. பாருங்கள், எ பர்பெண்டிகுலர் லைன் drawn from the vertex of a right angle triangle divides the triangle into 2 triangles similar to each other and also original triangle. ஒன்றும் இல்லை கண்ணு, இதுதான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வெர்டெக்ஸ்லேருந்து இந்த ஆப்போசிட் சைடுக்கு ஒரு லைன் பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா, அப்படி பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறப்போ 2 ட்ரையாங்கிளாக ஸ்ப்ளிட் ஆகுதுங்களா. இந்த 2 ட்ரையாங்கிளுமே எப்படி இருக்குன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். இந்த 2 ட்ரையாங்கிளரும் சிமிலராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு ட்ரையாங்கிளும் இந்த ஒரிஜினல் ட்ரையாங்கிள் அதாவது ஹோல் ட்ரையாங்கிளருக்கு எப்படி இருக்குன்னா சிமிலராக இருக்கும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். இங்கே பாருங்கள், நான் எடுத்து எழுதியிருக்கேன். நீங்கள் பிரிச்சிருக்கக்கூடிய 2 ட்ரையாங்கிளாக பிரிதளவு அது என்னென்ன ட்ரையாங்கிள், பிடிசிங்கிற ட்ரையாங்கிள், ஏடிபிங்கிற ட்ரையாங்கிள். ஓகேங்களா, பிடிசிங்கிற இந்த சைடு இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள், ஏன்னா டி தான் 90 டிகிரி, அதை சென்டரில் வச்சு சொல்கிறோம். பிடிசிங்கிற ட்ரையாங்கிள், ஏடிபிங்கிற 2 ட்ரையாங்கிள். ஓகேங்களா, அந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு ட்ரையாங்கிளும் ஒரிஜினல் ட்ரையாங்கிள் நமக்கு என்ன, ஏபிசி. ஓகேங்களா, ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள். ஸோ அதுதான் இப்போ அந்த ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் இதுக்கு சிமிலராக இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் இருக்கும் சிமிலராக இருக்கும். அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகேவா கண்ணே, இதில் நமக்கு 2 ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்த கண்டிஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இஃப் 2 triangles are similar then the ratio of the corresponding sides are equal to the ratio of the corresponding altitude. ஒன்றும் இல்லை கண்ணே, நமக்கு இப்போ 2 ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த 2 ட்ரையாங்கிளரும் சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா இதில் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல ஆல்டிடியூடுனா நமக்கு வெர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் சைடுக்கு ட்ரா பண்ணக்கூடிய லைனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஆல்டிடியூடோட ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஆல்டிடியூட் என்ன, ஏடி. இதில் இருக்கக்கூடிய ஆல்டிடியூட் என்ன, பிஎஸ். அப்போ ஏடி பை பிஎஸ். அப்புறம் இன்னொரு ஆல்டிடியூட் இந்த வெர்டெக்ஸ்லேருந்து ட்ரா பண்ணக்கூடிய ஆல்டிடியூட் என்ன, பிஇ. இதில் வந்து ட்ரா பண்ணக்கூடியது என்ன, கியூடி. அது ரெண்டும் ஒரு ரேஷியோ ஈக்குவல். அதே மாதிரி இது சிஎஃப், இது வந்து ஆர்யூ, அதை ஈக்குவல். இந்த ஆல்டிடியூடோட ரேஷியோ வந்து பார்த்தோன்னா கிவன் ட்ரையாங்கிளோட கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோக்கு ஈக்குவல். அப்போ கரஸ்பாண்டிங் சைடு என்ன, ஏபி பை பிக்யூ, பிசி பை கியூஆர், சிஏ பை ஆர்பி. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இதுக்கு இந்த ஆல்டிடியூடோட ரேஷியோஸ் ஈக்குவல். எப்போ 2 ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்தது அப்படின்னா இந்த ஆல்டிடியூடோட ரேஷியோ வந்து பார்த்தோன்னா கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோஸ்க்கு ஈக்குவல். ஓகேவா கண்ணே, நெக்ஸ்ட் பார்க்கண்ணே, if 2 triangles are similar then the ratio of the corresponding sides are equal to the ratio of the corresponding perimeter. இப்போ பெரிமீட்டருக்கு சொல்கிறக்கணும், இதெல்லாமே நமக்கு சம் போடுறப்போ யூஸ் பண்ணுவோம். அதாவது 2 ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த 2 ட்ரையாங்கிளோட கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோ வந்து பார்த்தோன்னா 2 ட்ரையாங்கிளோட பெரிமீட்டரோட ரேஷியோக்கு ஈக்குவல். பெரிமீட்டர்னா நமக்கு என்ன அர்த்தம், இப்போ ட்ரையாங்கிள்னால் எவ்வளோ அவுட் சைடு இருக்கோ அதோட அடிஷனை தான் நம்ம பெரிமீட்டர்னு சொல்லுவோம். அப்போ இதோட அவுட் சைடு என்ன இருக்குது, ஏபி பிசி சிஏ. இதோட அவுட் சைடு என்ன இருக்குது, டிஇ இஎஃப் டிஎஃப். அப்போது பாருங்கள், நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், இதுதான் பெரிமீட்டர். ஓகேங்களா, இந்த பெரிமீட்டரோட ரேஷியோ வந்து பார்த்தோன்னா கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோக்கு ஈக்குவல். நம்ம சம் போடுறப்போ ஏதாவது ஒரு கரஸ்பாண்டிங் சைடு எடுத்து ஈக்குவல் பண்ணால் போதும். ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இஃப் 2 triangles have common vertex and their bases are on the same straight line, the ratio between their area is equal to ratio between the length of their bases. அதாவது வந்து பண்ண 2 ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேஸை வச்சு இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த 2 ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அது இந்த லென்த் இருக்குல்லவா,
அந்த பேஸோட லென்த்து அந்த பேஸோட லென்த்தோட ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ரெண்டு ட்ரையாங்கிளும் ஒரே பேஸை வச்சு இருக்கிறப்போ அந்த டூ ட்ரையாங்கிளோட ஏரியாவோட ரேஷியோ அந்த பேஸோட ரேஷியோவுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிடிங்கிறது இந்த ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பிடிசிங்கிறது இந்த ட்ரையாங்கிள், பேஸோட கரஸ்பாண்டிங் சைடுங்கிறப்போ ஏடி டிவைடட் பை டிசி. ஓகேவா கண்ணே? சரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா த ரேஷியோ ஆஃப் த ஏரியா ஆஃப் டூ சிமிலர் ட்ரையாங்கிள் are equal to the ratio of the squares of the கரஸ்பாண்டிங் சைடு. அதாவது ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ரேஷியோ வந்து பார்த்தோன்னா அதாவது ஏரியாவோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா கரஸ்பாண்டிங் சைடோட ஸ்கொயரோட ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது கரஸ்பாண்டிங் சைடோட ஸ்கொயர்னால் கரஸ்பாண்டிங் சைடை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஏபி ஸ்கொயர், அதோட இது பிக்யூ ஸ்கொயர் டிவைட் பை பிசி ஸ்கொயர் டிவைட் பை கியூஆர் ஸ்கொயர், ஏசி ஸ்கொயர் டிவைட் பை பிஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? அதாவது ஏரியாவோட ரேஷியோ, இது ரெண்டு ட்ரையாங்கிள் தனியாக, இது ரெண்டு ட்ரையாங்கிளும் ஒரே பேஸில் இருக்கக்கூடியது, ரெண்டுக்கும் குழப்பிக்காதீங்க. இப்போ டூ ட்ரையாங்கிள்ஸ் நம்ம தனித்தனியாக இருக்குது. இந்த டூ ட்ரையாங்கிள்ஸோட ஏரியாவோட ரேஷியோ வந்து பார்த்தோன்னா கரஸ்பாண்டிங் சைடோட ஸ்கொயர் ஆஃப் த சைடுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் போட்டிருக்கு. ஏரியானாவே ஸ்கொயரில் தானே வரணும், அதுதான் போட்டிருக்கு. ஓகேவா கண்ணு? பாருங்கள், சிமிலாரிட்டிக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். இது ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலராக இருந்தது அப்படின்னா கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோஸ் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும், அதாவது ப்ரொஃபஷனலாக இருக்கும் கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோஸ். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு இது டெஃபினேஷன் என்ன அப்படின்னா the triangles are equiangular if the corresponding angles are equal. அதாவது வந்து ட்ரையாங்கிளோட ஆங்குலர்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? சரி கண்ணு, இப்போ எக்ஸசைஸ் பார்க்கல கண்ணு. எக்ஸசைஸ் 4.1 செக் வெதர் த which triangles are similar and find the value of x. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் நான் எடுத்துக்கிட்டேக்கண்ணே. இப்போ எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் ட்ரையாங்கிள் பாருங்கள், ரெண்டு ட்ரையாங்கிள் தெரியும் உங்களுக்கே. பாருங்கள், இது பேரலல் லைன் கண்ணு, இந்த ரெண்டு லைனும் பேரலல் லைனு. நான் பாருங்கள் இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா, ஏடிஇன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஏபிசி. இந்த லைனை மறைச்சிட்டிங்க அப்படின்னா ஏபிசி. நமக்கு வந்து உங்களுக்கு கொஷின் டயக்ராம்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ண தெரியணும், சின்ன ட்ரையாங்கிளை ஸ்ப்ளிட் பண்ண தெரியணும். பாருங்கள், இந்த ஏடிஇன்னு ஒரு ட்ரையாங்கிள், அடுத்து ஏபிசின்னு ட்ரையாங்கிள். பாருங்கள், நான் பிரித்து தனியாக எழுதிட்டேன். ஓகேங்களா? இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ தான் நான் அந்த சின்ன டயக்ராமில் போட்டிருக்கேன். ஏடியோட வேல்யூ என்ன இருக்குது, அடுத்து ஏஇயோட வேல்யூ என்ன இருக்குது, அடுத்து ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சைடு ஏபிங்கிறது இது ஃபுல் லென்த்தாக்கணும். அப்போ ஃபுல்லாக இருக்கிறப்போ 3 + 5 நமக்கு என்ன கிடைக்கும், 8. அடுத்து ஏசி அப்படிங்கிறப்ப இது ஃபுல்லாக இருக்கும் நமக்கு 2 + 3 நமக்கு என்ன கிடைக்கும்னா 5.5. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியுது, இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு ஆங்கிள், இது ரெண்டு சைடு, இது ஒரு ஆங்கிள். ஏன்னா இந்த ரெண்டு சைடும் கண்டெயின் பண்ணக்கூடிய ஆங்கிள் பாருங்கள், ரெண்டுமே ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. இதுலேயும் ஆங்கிள் ஏ தான் இருக்குது, இதுவும் ஆங்கிள் ஏ. பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது மாதிரி லெட்டர்ஸ் ஒரே மாதிரி இருந்து ஒரே பிளேஸில் இருந்துச்சு அப்படின்னா அது காமன் ஆங்கிள்னு அர்த்தம். அப்போ இது ரெண்டுமே லெட்டர்ஸ் ஒரே மாதிரி இருக்கா, ஒரே பிளேஸில் இருக்கா, அப்போ ஆங்கிள் ஏ இஸ் காமன். ஓகே, பட் இந்த சைடோட ரேஷியோஸ் நம்ம ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறோம், கரஸ்பாண்டிங் சைடு. அப்போ ஏடி டிவைட் பை ஏபி போட்டு பார்க்குறோம். இப்போ ஏடி டிவைட் பை ஏபியோட வேல்யூ என்ன இருக்கும், 3/8. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஇ பை ஏசியோட வேல்யூ போடுறோம். இப்போ ஏஇ பை ஏசியோட வேல்யூ போடுறப்போ எப்படி 5.5 போட்டோம்னா 5.5 தான் நமக்கு 5.5ன்னு போட்டிருக்கேன். இப்போ இது ரெண்டும் பாருங்கள் நமக்கு ஈக்குவலாக இருக்கா, நாட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நாட் ஈக்குவலாக இருக்கனால இது ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் நமக்கு என்னென்னா நாட் சிமிலர். ஏன்னா கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோஸ் நமக்கு ஈக்குவலாக வரணும். ஆங்கிள் மட்டும்தான் காமனாக இருக்குது, பட் சைடோட ரேஷியோ எப்படி இருக்குது, நமக்கு டிஃபராக இருக்கனால இஸ் நாட் சிமிலர். ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், ட்ரையாங்கிள் பாருங்கள், இதுதான் டயக்ராம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். பாருங்கள், இது பேரலல் லைன் தெரியுதுங்களா? இந்த பேரலல் லைன்லேருந்து நீங்கள் ட்ரையாங்கிள் எடுக்கிறப்போ சிஏபி பாருங்கள், நான் இப்போ இந்த சைடு எடுக்கிறேன் அப்படின்னா அடுத்த ட்ரையாங்கிளும் இதே சைடு தான் இருக்கணும். நீ படுக்க இந்த சைடு எடுக்க, ஏன்னா டேரெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் கண்ணு. சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் எடுக்கிறப்போ நீ ஒருவேளை இந்த சைடு இருந்து எடுக்கிற அப்படின்னா அடுத்ததுக்கும் இந்த சைடு இருந்து எடுத்தால் போதும். நான் இந்த சைடு இருந்து எடுக்கிறேன். சிஏபிங்கிற ஒரு ட்ரையாங்கிளும் சிபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் பிரித்து போட்டிருக்கேன்னா, நான் பிரித்து போடுறப்ப பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தான் எழுதியிருப்பேன் சிபிக்யூ. அப்போ அதே ஆர்டரில் தான் எழுதியிருப்பேன் சிபிக்யூ. அடுத்து சிஏபி பார்த்தீங்கன்னா இந்த பிஏலாம் ஒரு சைடாக இருக்கா, அந்த சைடு தான் நான் இங்கே போட்டிருப்பேன். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் நான் எடுத்து எழுதுகிறேன். இதில் பாருங்கள், இங்கே நமக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய ஆங்கிள் 110. ஆனால் நான் இந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். அப்போ எனக்கு இந்த ஆங்கிள் வேணுமல்லவா, இந்த ஆங்கிள் வேணுங்கிறப்ப இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக்கன்னு ஸ்ட்ரெயிட் லைனில் லீனியர் பேர்னு படிச்சிருப்பீங்க. இந்த ஆங்கிளையும் எடுத்து ஆட் பண்ணால் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 180க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது இது 110னா இது என்னவா இருக்கும், 70. அதை தான் இங்கே எழுதியிருக்கேன்.
ஓகேங்களா. இது ஆல்ரெடி கிவனில் 70 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேல்யூஸ் வந்து பாருங்கள், பிக்யூவோட வேல்யூ எக்ஸ் இருக்குது. அடுத்து சிக்யூவோட வேல்யூ என்ன இருக்குன்னா 3ன்னு இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து பார்க்குறப்ப பிசி நமக்கு வேணுமா, பிசிங்கன்னு இங்கே இருக்கா, பிசிங்கிறது இது ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா பிசின்னு கிடைக்குங்களா, 3 + 3 6. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏபிங்கிறது இந்த சைடு 5 கொடுத்துருக்காங்க. ஓகே கண்ணு, இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு பாருங்கள், நல்லாவே கவனிங்க. பாருங்கள், இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவலாக கண்ணு, அந்த 2 ஆங்கிளும் அந்த ஆங்கிளை கண்டெயின் பண்ணக்கூடிய இந்த 2 சைடோட ரேஷியோ தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ அப்ளை பண்ணுறப்போ PQ/AB. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதை சிம்லர்னு சொல்கிறதுக்கு பாருங்கள், இது 2 ஆங்கிள் வந்து 70 டிகிரி. அது இல்லாமல் பாருங்கள், இங்கே இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து பாருங்கள், ரெண்டுமே சிங்கிற லெட்டர் இருக்குது. அப்போ காமன் ஆங்கிள். அப்போது பாருங்கள், அதான் எழுதியிருக்கேன், PQCயும் ABCயும் ஈக்குவலாக இருக்குது 70 டிகிரிக்கு. அதே மாதிரி ஆங்கிள் சி வந்து நமக்கு காமனாக இருக்குது. அப்போ நமக்கு என்ன போடுறோம் அப்படின்னா, ஏஏ கிரிட்டீரியன் ஆஃப் சிமிலாரிட்டினா 2 ஆங்கிள் வந்து நான் ஈக்குவல்னு காமிச்சிட்டேன். அப்போ 2 ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறப்போ ஏஏ சிமிலாரிட்டிலேருந்து போடுறப்போ அந்த 2 ட்ரையாங்கிளும் நமக்கு என்னென்னா சிம்லர். ஃபஸ்ட்டு இந்த 2 ட்ரையாங்கிளை ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இந்த 2 ட்ரையாங்கிளில் தான் நான் எடுத்து எழுதுறேன். ஆங்கிள் சி வந்து காமனாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் வந்து ரெண்டுமே என்னவாக இருக்குன்னா 70 டிகிரியாக இருக்குது. ஸோ அப்போ 2 ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு நான் காமிச்சிட்டனால ஏஏ கிரிட்டீரியன்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்ட இந்த 2 ட்ரையாங்கிளும் என்னன்னா சிம்லர்னு போட்டாச்சு. ஏன்னா சிம்லர்னு போட்டோம் அப்படின்னா தான் அடுத்தது வந்து நமக்கு கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோஸை நம்ம ஈக்குவல் பண்ண முடியும். அப்போ கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோஸ் நான் ஈக்குவல் பண்ணுறப்போ எந்த கரஸ்பாண்டிங் சைடு எடுத்திருக்கேன்னா நமக்கு என்ன வேல்யூ 2 பாருங்கள், பிக்யூவும் ஏபி இருக்குது. இந்த கரஸ்பாண்டிங் சைடு இருக்குது. அப்போ PQ/AB. அடுத்த கரஸ்பாண்டிங் சைடு பாருங்கள், CQ/CB எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா. இந்த சைடு நான் எடுக்கவே இல்லை, ஏன்னா அந்த 2 சைடுமே நமக்கு வேல்யூ இல்லை. வேல்யூ இல்லாத சைடு நம்ம எடுக்க தேவையில்லை. அப்போது வேல்யூ இருக்கக்கூடிய சைடை மட்டும் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். அதோட வேல்யூஸை நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு எக்ஸ் தான் வேணும் அப்படிங்கிறப்போ இதை டிவைட் பண்ணால் 1/2, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5/2. அப்போ x = 2.5. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸாம்பிள் 4.1. அதே தான் கண்ணு, ஷோ த ட்ரையாங்கிள் PST சிம்லர் டு ட்ரையாங்கிள் PQR. அவங்களே ட்ரையாங்கிள் என்னன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் ட்ரையாங்கிளை ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. பாருங்கள், PST அந்த பேரலல் லைனோட ஒன்று எடுப்போம், PQC பிரிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் அப்படியே எடுத்து போடுங்க. PQ அப்படின்னு கேட்குறப்ப இது 2 ப்ளஸ் பண்ணிக்கோங்க, PR அப்படிங்கிறப்ப இது 2 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நான் ப்ளஸ் பண்ணி வேல்யூ போட்டிருக்கேன். 2 ட்ரையாங்கிள் எழுதியாச்சா. பாருங்கள், ரெண்டுமே பிங்கிற லெட்டர் ஒரே பிளேஸ்லேயும் இருக்கா. அப்போ ஒரே பிளேஸில் இருக்கிறப்ப ஆங்கிள் P இஸ் காமன். ஓகே, போட்டாச்சு. அதுக்கப்புறம் வேறு ஆங்கிள்ஸ்லாம் எதுவும் எழுத முடியாது. அடுத்து கரஸ்பாண்டிங் சைடோட வேல்யூ கொடுத்துருக்கிறப்போ PS/PQ போடுங்க, 2/3 இருக்குது. அடுத்து PT/PR போடுங்க, 4/6. அந்த 4/6 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 2/3. இப்போ பாருங்கள், இந்த 2 கரஸ்பாண்டிங் சைடோட வேல்யூ நமக்கு ஈக்குவலாக இருக்கா. அப்போ 2 கரஸ்பாண்டிங் சைடோட வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. அந்த 2 சைடும் கண்டெயின் பண்ணக்கூடிய இந்த ஆங்கிள் வந்து 2க்கும் காமனாக இருக்கிறனால SAS அந்த கிரிட்டீரியன் பிரகாரம் நமக்கு 2 ட்ரையாங்கிளும் என்னென்னா சிம்லர். ஓகேவா. அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டினும் பாருங்கள், PST பிரிச்சாச்சு, PQR பிரிச்சாச்சு. அதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். ஆங்கிள் P இஸ் காமன். அடுத்து PS/PQ போடுறப்ப 2/5 கிடைக்குது. PT/PR போடுறப்ப 2/5 கிடைக்குது. ஸோ 2 ஈக்குவல் அப்படிங்கிறனால நமக்கு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஈக்குவல். அது மட்டும் இல்லாமல் ஆங்கிள் P இஸ் காமன், SAS. அதுலேருந்து 2 ட்ரையாங்கிள் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சிம்லர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா. ஓகே, பாருங்கள், இந்த 2 ட்ரையாங்கிளும் சிம்லரான கொஷின் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, இவங்க கிவன்லேயே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நான் 2 ட்ரையாங்கிள் எழுதியாச்சு. பாருங்கள், இது ரெண்டுமே பாருங்கள், நமக்கு கரஸ்பாண்டிங் சைடு பாருங்கள். கரஸ்பாண்டிங் சைடு பார்த்தீங்கன்னா AB/PQ வந்து நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, 6/3. அப்போ என்ன கிடச்சிருக்கு, 2. அடுத்து BC/CR என்ன கிடச்சிருக்கு நமக்கு, CRன்ட்டேன், QR. அப்போ 5/2, 2.5. இது ரெண்டுமே நாட் ஈக்குவலாக இருக்கா. ஆங்கிள் பார்த்தோம்னா இந்த இடத்துல 90 டிகிரி அவங்க கொடுக்கல, இருந்தாலும் நம்ம பர்பண்டிகுலராக இருக்கனால 90 டிகிரி சொல்லலாம். ஆனால் இது 2 சைடோட கரஸ்பாண்டிங் சைடு எப்படி இருக்குது, நமக்கு நாட் ஈக்குவலாக இருக்கிறனால ட்ரையாங்கிள் ABC இஸ் நாட் சிம்லர் டு ட்ரையாங்கிள் PQR. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4.3. அப்சர்வ் ஃபிகர், ஃபைண்டு த ஆங்கிள் P கேட்டிருக்காங்க. ஓகே, ஆங்கிள் P கேட்டிருக்காங்க கண்ணு. சரி, ஓகே, பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு 2 ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்களா. ட்ரையாங்கிள் ABCயும் ட்ரையாங்கிள் PRQ பாருங்கள், BAC நான் அப்படி எடுத்திருக்கேன். அதே டைரக்ஷனில் தான் எடுக்கணும். PRQ எடுத்திருக்கேன்னா ஃபஸ்ட்டு கரஸ்பாண்டிங் சைடோட நமக்கு 3 சைடும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சிம்லர் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, சிம்லர் ட்ரையாங்கிள்ஸ் சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாருங்கள், 2 ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ கரஸ்பாண்டிங் சைடு பாருங்கள், PA/PR. ஏபின்னு போட்டிருக்கேன், ஒன்றும் இல்லை. ஓகே, சரி, டயக்ராம் பாருங்கள், எந்த சைடு பாருங்கள், இந்த சைடு தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. அப்போது AB/RQ அப்படி போடுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 3/6 அப்படிங்கிறப்ப நமக்கு
1/2. அதே மாதிரி பிசி பை பிக்யூ போடுறப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா 1/2 கிடைக்குது. அடுத்து ஏசி பை பிபின்னு போடுறப்போ நமக்கு அதையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 1/2 கிடைக்குது. ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் நமக்கு எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. அப்போ கரஸ்பாண்டிங் சைடு ஈக்குவலாக இருக்கிறப்போ 3 சைட்ஸுமே ஈக்குவலாக கிடச்சிருக்கா. அப்போ எஸ்எஸ் சிமிலாரிட்டியிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 ட்ரையாங்குலரும் சிம்லர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, 2 ட்ரையாங்கிள் சிம்லர். அதுக்கப்புறம் 2 ட்ரையாங்கிள் சிம்லராக இருக்கிறப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் நமக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்குமா. இப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் இந்த ஆங்கிளும் நமக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். சாரி, இந்த ஆங்கிளும் இதுதான் 2 பிளேஸ் ஒரே பிளேஸ். இப்போ இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவல், ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும். அப்போ ஆங்கிள் சி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆங்கிள் பி கண்டுபிடிச்சிடலாம், ஆங்கிள் சி கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா சம் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் வந்து நமக்கு 180 டிகிரி, இது 60, இது 90. அப்போ 180லேருந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சி என்னன்னு தெரிஞ்சிடும். அதுதான் போட்டிருக்கோம். ஆங்கிள் சி வந்து பார்த்திங்கன்னா 180லேருந்து ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் மைனஸ் பண்ணணும். அப்போ இது 90, இது 60. ஸோ 150 மைனஸ் பண்ணிங்கன்னா 30. அப்போ ஆங்கிள் பியோட வேல்யூ 30 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். எ கேர்ள் லுக்ஸ் the reflection of the top of the lamp post on the mirror which is 6.6 meter away from the foot of the lamp post. The girl whose height is 1.25 meter is standing 2.5 meter away from the mirror. Okay, assume the mirror is placed on the ground facing the sky and the girl, mirror and the lamp post are in the same line. Find the height of the lamp post. பாருங்க, டயக்ராம் தப்பு இல்லாமல் போடணுக்குன்னு இது கேல் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா லேம்ப் போஸ்ட்டு, இதுதான் மிர்ரர். இது மூணுமே நமக்கு வந்து பார்த்தோன்னா சேம் லைனில் இருக்குது. ஓகேங்களா. இந்த மிர்ரர்லேருந்து இந்த கேல் வந்து பார்த்திங்கன்னா 2.5 மீட்டர் அவேல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இங்கேருந்து 2.5 மீட்டர் தள்ளி இந்த இடத்துல ஒரு கேல் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த கேலோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.25 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து ஃபஸ்ட்லேயே ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த லேம்ப் போஸ்ட் வந்து பார்த்தோன்னா மிர்ரர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா 6.6 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா இந்த லேம்ப் போஸ்டோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்க்குறப்பே 2 ட்ரையாங்கிள் தெரியுதா கண்ணே. இந்த 2 ட்ரையாங்கிளும் ஃபஸ்ட்டு சிம்லர்னு சொன்னால் தான் நம்ம கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோவே போட முடியும். ஓகேங்களா. அப்போ சிம்லர்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி எடுக்கலாம் பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா 90 டிகிரி வரும், இந்த இடத்துல பாருங்கன்னா 90. ஏன்னா ரெண்டுமே ஸ்டாண்டிங் நிற்கிறப்போ கரெக்டாக நமக்கு ஒரு ஸ்டெடியாக நின்னோம் அப்படின்னா நமக்கு இந்த கிரவுண்டுக்கும் நமக்கும் எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அப்போ ஏபிஎம்மும் அதே மாதிரி இந்த இடத்துல நான் பாருங்கள் இங்கேருந்து எடுக்கிறனால இது இங்கேருந்து எடுக்கணும். இந்த இடத்துல என்ன இருக்குது, சிடிஎம்மும் எவ்வளோ இருக்குன்னா 90 டிகிரி. ஓகே, அடுத்தது வந்து பாருங்கள், நான் இந்த இடத்துல ஆங்கிள் போட்டிருக்கேன். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த லேம்ப் போஸ்டோட டாப் வந்து இந்த மிரரில் பட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு பார்க்குறா. ஓகேங்களா. இவன் இந்த இடத்துல பார்க்குறப்போ இது இங்கே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே இருக்குது. அப்போ ரிஃப்ளெக்ட் ஆங்கிள் வந்து நமக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம ஃபிசிக்ஸ்லேயே படிச்சிருக்கோம். அப்போ ரிஃப்ளெக்ட் ஆங்கிள்னால இந்த இடத்துல ரெண்டும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் நமக்கு ஈக்குவல். அப்போ ஆங்கிளுங்கிறப்ப இது லெட்டர் ஃபஸ்ட்டு சொல்கிறப்போ ஏஎம்பி இஸ் ஈக்குவல் டு சிஎம்டி. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமா, அப்போ இந்த ட்ரையாங்கிளும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சொல்கிறது புரியுதுங்களா. அப்போ ஏஎம்பி இஸ் ஈக்குவல் டு சிஎம்டி. அப்போ அந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஆல்ரெடி நான் இது ரெண்டும் 90 டிகிரி சொல்லிட்டேன், இது 2 ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லிட்டேன். அப்போ 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு காமிச்சிட்டோம் அப்படின்னாவே ஏஏ கிரிட்டீரியிலேருந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ஏஏ சிமிலாரிட்டிலேருந்து 2 ட்ரையாங்கிளரும் சிம்லர்னு சொல்லிடலாம். அப்போ 2 ட்ரையாங்கிள் சிம்லர் அப்படின்னா கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ கரஸ்பாண்டிங் சைடில் ஒன்றும் இல்லை, நீ ட்ரையாங்கிள் ஸ்ப்ளிட் பண்ணவே தேவையில்லை, தனித்தனியாகவே தெரியுது பாருங்கள். இதோட கரஸ்பாண்டிங் சைடு ஏபியோட கரஸ்பாண்டிங் சைடு என்ன, சிடி. அப்போ ஏபி பை சிடி. அடுத்து பாருங்க, இந்த பிஎம்மோட கரஸ்பாண்டிங் சைடு என்ன, எம்டி. அதை மட்டும் போட்டிங்கன்னா போனேன். இது ரெண்டுக்கு மட்டும் தான் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை தான் நான் எடுத்துகிட்டு போட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது வரைக்கும் நான் சொன்னதுதாக்க நான் எழுதியிருப்பேன். ஏபிங்கிறது ஹைட் ஆஃப் த கேலு, அடுத்து சிடிங்கிறது ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்டு, எம்ங்கிறது பொசிஷன் ஆஃப் த மிரர். அதுக்கப்புறம் கிவன் வேல்யூஸ்லாம் எடுத்து நான் ரைட் பண்ணியிருக்கேன்னு 2 ட்ரையாங்கிள் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு 90 டிகிரி சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ட் ஆங்கிள் அதான் போட்டிருக்கேன். ஆங்கிள் இன் ஏ ரிஃப்ளெக்ஷன் ஆர் சேம். ஸோ 2 ஆங்கிள் நான் ஈக்குவல்னு காமிச்சனால ஏஏ சிமிலாரிட்டியிலேருந்து 2 ட்ரையாங்குலரும் சிம்லர். அப்போ 2 ட்ரையாங்குலரும் சிம்லராக இருக்கிறப்போ கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோஸ் ஈக்குவல். நமக்கு எந்த சைடோட வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த கரஸ்பாண்டிங் சைடு தான் எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு சிடி தான் வேணும். ஸோ சிடி வேணுங்கிறப்போ இது இங்கே போயிடுச்சு அப்படின்னா இந்த நியூமரேட்டரில் இருக்கிறது இங்கே டினாமினேட்டருக்கு வந்துடும், இங்கே டினாமினேட்டர் இருக்கிறது நியூமரேட்டரில் போயிடும். இது பாருங்கள் 1.25 கொடுத்துருக்காங்களவா. இதை நீங்கள் கேன்சல் பண்ணுறப்போ இதில் 1 டெசிமல் இருக்குது, இதில் 2 டெசிமல் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 1 டெசிமலில் வரும். அப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 25க்கு 1 டைம்ஸ் வரும், இது வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் வரும். அப்போ இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஆன்சரில் 2 டெசிமல் வைக்கிறேன். அப்போ 3.3 மீட்டர் வந்து ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் இருக்குது. ஓகேவா. இதுவும் பாருங்கள், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கொஷின். எ பாய் ஆஃப் ஹைட் 90 சென்டிமீட்டர்
is walking away from the base of a lamp post at a speed of 1.2 meter per second. ஓகேவா, ஒரு பாய் வந்து பார்த்தோன்னா 90 சென்டிமீட்டர் ஹைட்டில் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா வாக் பண்ணி போயிட்டு லேம்ப் போஸ்ட்டுக்கு பக்கத்தில், அதாவது லேம்ப் போஸ்ட்லேருந்து வாக் பண்ணி போகிறான். எவ்வளோ இதில் 1.2 மீட்டர்ஸ் ஃபாஸ்ட்டில், அதாவது ஸ்பீடில் போய் அங்கே போய் நிற்கிறான். ஓகேங்களா, இஃப் த லேம்ப் போஸ்ட் இஸ் 3.6 மீட்டர் அபோவ் த கிரவுண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா 3.6 மீட்டர் எபோவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் இஸ் ஷேடோ காஸ்ட் ஆஃப்டர் 4 செகண்ட்ஸ். அப்போ அந்த லேம்ப் போஸ்ட் பக்கத்தில் போய் அவன் நிற்கிறப்போ 4 செகண்டுக்கு அப்புறம் அவனோட ஷேடோ விழுது கீழே. அப்போ அந்த ஷேடோவோட லென்த் என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகேங்களா, நான் பாருங்கள் டயக்ராம் போட்டிருக்கேன். இதுதான் கண்ணு ஒரு லேம்ப் போஸ்ட்டு. கிரவுண்ட்லேருந்து எவ்வளோ எபோவில் இருக்குது அப்படின்னா 3.6 மீட்டர் எபோவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நிற்கிறான் ஃபஸ்ட்டு அந்த பாய் இங்கேருந்து வாக் பண்ணி போகிறான். வாக் பண்ணி போய் இந்த இடத்துல நிற்கிறான். இந்த இடத்துல நிற்கிறப்போ அவனோட ஹைட் எவ்வளோ இருக்குது, 90 சென்டிமீட்டர் இருக்குது. இங்கே நிற்கிறப்போ அந்த லேம்ப் போஸ்ட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறோம் அப்படின்னப்போ அவனோட ஷேடோ விழும். ஷேடோ எப்பயுமே எப்படி விழும், கீழே தான் விழும். நம்ம எங்கே நிற்கிறோமோ அதுக்கு பர்பண்டிகுலராக தான் ஷேடோ விழும். இதுதான் ஷேடோ. அப்போ அந்த ஷேடோவோட லென்த் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது நானே தான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ட்ரையாங்கிளா. ஓகே, இப்போ பாருக்கண்ணு, இது எப்படி நான் 4.8 மீட்டர் போட்டேன் அப்படின்னா, இங்கேருந்து அவன் என்ன பண்ணுறான், எவ்வளோ ஸ்பீடில் போடுறான், 1.8 மீட்டர் ஸ்பீடில் போடுறான். எவ்வளோ நேரத்தில் போகிறான், 4 செகண்டில் தான். இங்கே போய் நின்று 4 செகண்டுக்கு அப்புறம் தான் உனக்கு ஷேடோ விழுது. அப்போ அந்த 1.2 கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 1.2 மீட்டரும் 4ம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் டிஸ்டன்ஸ். ஏன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அப்போ இங்கேருந்து அவன் 4 செகண்டில் இங்கே போய் நிற்கிறப்போ அந்த ஸ்பீடு என்ன அப்படின்னா 1.2. ஸோ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருது. ஓகே கண்ணு, இப்போ நீங்கள் ட்ரையாங்கிள் பிரிக்கிறப்ப பாருங்கள், இது பேரலல் லைன் கண்ணு பார்த்தாவே தெரியும். இது ரெண்டும் பேரலல் லைன். அப்போது EABங்கிற ஒரு ட்ரையாங்கிள், ECDங்கிற ட்ரையாங்கிள். ஓகேங்களா, அந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் ஆங்கிள் CE எப்படி இருக்குன்னா காமனாக இருக்கும். பாருங்கள், நான் ஃபஸ்ட் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் எழுதிட்டேன். ஏபிங்கிறது ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்டு, சிடிங்கிறது ஹைட் ஆஃப் த பாய், DE அப்படிங்கிறது இதுதான் ஷேடோ. இதை வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா, சரி. இப்போ கிவன் வேல்யூஸ்லாம் எடுத்து எழுதியிருக்கேன். வேல்யூஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. வேல்யூஸ் எல்லாமே சேம் யூனிட்டில் இருக்கணும். டிஃப்ரெண்ட் யூனிட்டில் இருந்ததுன்னா மாற்றிக்கணும். பாருங்கள், இது மீட்டரில் இருக்குது, இது சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ மீட்டரை மாத்திரப்போ 100ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஸ்பீட் இன்டூ டைம். அப்போ டிஸ்டன்ஸுங்கிறது இங்கேருந்து அவன் இங்கே போகிற தூரம் என்ன. அப்போ BD இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ், ஸ்பீடு எவ்வளோ போய் ஸ்பீடில் போடுறான் 1.2ல், எவ்வளோ நேரத்தில் 4 செகண்டில். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ட்ரையாங்கிள் நான் பிரிச்சுட்டேன். இப்போ தான் நான் சொன்னலவா, EABங்கிற ட்ரையாங்கிளும் ECDங்கிற ட்ரையாங்கிளும் பிரித்து போட்டிருக்கேன் பாருங்கள். EAB ECD இதோட வேல்யூஸ்லாம் நான் எடுத்து ரைட் பண்ணியிருக்கேன். ஏபியோட வேல்யூ 3.6 இருக்குது. இது நான் மீட்டராக மாற்றுறதுக்கப்புறம் 0.9 இருக்குது. இதோட வேல்யூ நான் எப்படி X + 4.8 போட்டேன்னா, இது X, இது 4.8. அப்போ இது ரெண்டையும் ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், X + 4.8, இது X. ஓகே, இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இந்த 2 ட்ரையாங்கிளும் சிம்லர்னு சொல்லணுமா. பாருங்கள், இதில் சிம்லர்னு சொல்கிறப்போ இது ரெண்டும் நமக்கு என்னென்னா 90 டிகிரி. ஏன்னா இது வந்து பர்பண்டிகுலராக இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்கள், இது ரெண்டுலேயுமே நமக்கு ஈங்கிற லெட்டர் இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் நமக்கு என்னென்னா ஆங்கிள் E இஸ் காமன். அப்போ 2 angles are equal னு கான்ஸ்டன்ட் அப்படின்னா AA கிரிட்டீரியன்லேருந்து நம்ம என்ன சொல்லணும், 2 triangular சிம்லர். இப்போ 2 triangular சிம்லர் அப்படின்னா கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோஸ் போடுறோம். அப்போ எந்த வேல்யூ இருக்கோ அந்த கரஸ்பாண்டிங் சைடு மட்டும் போட்டுக்கோங்க. AB/CD இஸ் ஈக்குவல் டு BE/DE. அதில் வந்து வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ரெண்டுமே சேம் டெசிமல், அதாவது 1 டெசிமல் தான் இருக்குது. அப்போ டெசிமல் ரிமூவ் ஆயிரும். அப்போது 9th டேபிளில் போடுறப்போ 4 9s are 36. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி கொண்டு வந்திருப்பேன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எக்ஸோட வேல்யூ போடுறப்போ உங்களுக்கு 1.6 மீட்டர் இருக்குது. அப்போ அது லென்த் ஆஃப் இஸ் ஷேடோ வந்து எவ்வளோனா 1.6 மீட்டர். ஓகேவா, ஓகே பாருங்கள், இன் ஃபிகர் ஆங்கிள் A is equal to CED. Prove that triangle CAB similar to triangle CED. ஆல்சோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இது ட்ரையாங்கிள் அவங்களே கொடுத்துருக்காங்க, அவங்களே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் CED. இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இப்போ நமக்கு இது வந்து ஃபஸ்ட்டு இதை ட்ரையாங்கிள் வந்து சிம்லர்னு ப்ரூவ் பண்ணணும். நான் பாருங்கள், அவங்க சொன்ன ட்ரையாங்கிள் தான் இங்கே எழுதியிருக்கேன். CABங்கிற ட்ரையாங்கிளும் CEDங்கிற ட்ரையாங்கிளும் தனித்தனியாக போட்டிருக்கேன். இந்த டயக்ராமை பார்த்து நான் எழுதிக்கிறேன். CAவோட வேல்யூ என்ன இருக்குது, CA இதுலேருந்து இது வரைக்கும். அப்போ இது ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா 8 + 7 நமக்கு என்ன கிடைக்கும், 15. அடுத்து ABயோட வேல்யூ 9. அதே மாதிரி CE என்ன இருக்குது, 10 இருக்குது. நெக்ஸ்ட்டு ED வந்து EX இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிம்லர்னு சொல்லணுங்களா, பிரித்து போட்டோன்னா பாருங்கள், இந்த ஆங்கிள் C இஸ் காமனாக்கன்னு எழுதியாச்சு. கிவனில் அதுவும் இல்லாமல் இந்த ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்களா, ஆங்கிள் ஏவும்
இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 angles ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறப்போ ஏஎஸ் சிமிலாரிட்டிலேருந்து 2 ட்ரையாங்கிள் என்ன ஆயிடுச்சுன்னா சிமிலர் ஆயிடுச்சு. அப்போ 2 ட்ரையாங்கிள் சிமிலர்னாவே கரஸ்பாண்டிங் சொல்கிற ரேஷியோஸ் ஈக்குவலுங்களா. கரஸ்பாண்டிங் சைடு என்ன போடுறோம், நமக்கு வேல்யூ இருக்கிற சைடு தான் போட சொல்லியிருக்கேன். சிஏ டிவைடட் பை சிஇ இஸ் ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை இடி. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த சைடு எப்படி நியூமரேட்டர் இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறீங்களோ அடுத்து இங்கே போடுறப்ப இதே ட்ரையாங்கிள் தான் நியூமரேட்டர் ஃபஸ்ட்டு எடுக்கணும். நீ பாட்டுக்கு இங்கே நியூமரேட்டர் போட்டு இங்கே போடக்கூடாது, மாற்றி எடுக்கக்கூடாது. இப்போ இதோட வேல்யூஸ் எழுதுங்க. வேல்யூஸ் எழுதி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிரும். ஓகேவா. பாருங்க தேர்ட் கொஸ்டின். எ வெர்டிக்கல் ஸ்டிக் ஆஃப் லென்த் 6 meter காஸ்ட் எ ஷேடோ 400 centimeter long on the ground and at the same time a tower cost a shadow 28 meter long using similarity find the height of the tower. பாருங்க சேம் அப்படிங்கிறப்போ ரெண்டும் ஒரே பிளேஸ்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. டவர் இருக்குது, டவர்கிட்டயே ஸ்டிக் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் வெர்டிக்கல் ஸ்டிக்குக்கான அதோட ஹைட்டு 6 meter சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஷேடோ இப்படி விழுது, ஷேடோட லென்த் வந்து 400 centimeterன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்கள் டவர் தான், அதோட ஷேடோ தான் கொடுத்துருக்காங்க 28 மீட்டர்னு. இப்போ டவரோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளும் ஃபஸ்ட்டு நான் சிம்லர்னு சொல்லணுக்கண்ணே. இப்போ இது ரெண்டுமே நமக்கு என்னவாக இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். நான் சொன்னது தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். அப்போது 90 டிகிரி அப்படிங்கிறப்போ நமக்கு எப்படி எடுத்து எழுதுறது, ஏபிசி இஸ் ஈக்குவல் டு டிஇஏ டிஇஎஃப் 90 டிகிரி. ஓகே, அடுத்து இந்த ஆங்கிள் நான் ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். ஏன் ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன்னா ரெண்டும் ஒரே பிளேஸில் இருக்குக்கண்ணே. அப்போ ரெண்டும் ஒரே பிளேஸில் இருக்கிறப்போ அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். சேம் இன்ஸ்டன்ட் ஒரே இடத்துல நிகழுது. அப்போ ஒரே இடத்துல இருக்கிறப்ப ரெண்டும் ஒரே இருந்து மேலே பார்க்குறப்ப அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் நான் ஈக்குவல்னு சொல்லிட்டனால ஏஏ கிரிட்டீரியன்லேருந்து சிமிலாரிட்டின்னு சொல்கிறோம். இப்போ இதில் பாருங்கள் வேல்யூஸ் எழுதுறப்போ இதெல்லாம் மீட்டர்ஸில் இருக்குது, இது சென்டிமீட்டரில் இருக்கனால இது மீட்டரை மொத்தப்போ 100 டிவைட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாம் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டு நான் ஃபஸ்ட்டு 90 டிகிரி சொல்லிட்டேனா, அதுக்கப்புறம் ஆங்கிள் சொல்கிறப்ப ஆங்கிள் இன் எலிவேஷன் சேம் அட் தி சேம் இன்ஸ்டன்ட். அப்போ ஏஏ சிமிலாரிட்டிலேருந்து 2 ட்ரையாங்கிளும் சிமிலர். 2 ட்ரையாங்கிளும் சிமிலராக இருந்தாவே கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோஸ் ஈக்குவல். அப்போ என்ன வேல்யூஸ் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்கள் ஏபி divided by DE is equal to BC divided by EF எடுத்துட்டோங்களா. அதோட வேல்யூஸ் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ DE is equal to 42. அந்த டிங்கிறது நம்ம என்னவா வச்சுருக்கிறோம், ஹைட் ஆஃப் த டவர். ஸோ டவரோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 42 மீட்டர் இருக்குது. ஓகேவா.